யூசுவலாக மெக்னீஷியம் சத்து நம்ம எல்லாத்துக்குமே குறைபாடாக இருக்குங்க. இந்த மெக்னீஷியம் சத்து வந்து நிறைய விஷயத்துக்கு நமக்கு தேவை. நல்ல தூக்கம் அண்ட் நரம்பு நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு. நிறைய பேர் வந்து நைட்டு தூக்கத்தில் கால் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் ஓவராலாக நம்மளுடைய மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் மெக்னீஷியம் சத்து தேவை. ஸோ ஒரு சில பொருளில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்கின் சீட்ஸில் வந்து நிறையா இருக்குங்க மெக்னீஷியம். அடுத்து வந்து ஆல்மண்ட், அதாவது பாதாமில் அதிகமாக இருக்குது. அப்புறம் எல்லா க்ரீன் லீஃபி வெஜிடபிள், எல்லா கீரை காய்கறிகள் அதை தான் நான் நிறைய சாப்பிட சொல்கிறோம். முக்கியமாக வந்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரையில் எல்லாத்துலேயுமே மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பனானா, ஸோ வாழைப்பழம் டெய்லியும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெஸ்ட்டு உணவு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழைப்பழத்தோலை வந்து வாஷ் பண்ணி அதையே டீயாக போடலாம். நல்லா சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி டீயாக குடிக்கும் போது இந்த மெக்னீஷியம் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுனால பல நன்மைகள் இதை சுற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு பற்றியும் லைஃப் ஸ்டைல் பற்றியும் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்கள் டாக்டர்